ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், காளான் 3 எடுத்திருக்கேன், சோள மாவு வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய சுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பூண்டு சேர்க்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வதங்கணும். அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா பட்டரில் இறங்கணும். இப்போ அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். இந்த சூப் நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ நிறைய வெஜிடபிள் போட்டு செய்கிறதா இருந்தால் கம்மியாக இருக்கிறனால தான் சும்மா லைட்டாக கடாயில் செய்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம், அதுலேயே வந்து நல்லா வெந்து வதங்கிடும். இப்போ வந்து ஒரு காயாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் சேர்க்குற ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா வதக்கணும். ஏன்னா வந்து அந்த காயில் இருக்க அந்த காளான் நிறைய தண்ணி விடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா சூப்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் இறங்காது. நல்லா அதனால தண்ணி விட்டதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மழை காலம் வரனால நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பவுடர் போடுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். இந்த காஃப் அப்புறமேட்டு அந்த ஃபீவர் இதெல்லாம் எதுவுமே வராது. நம்ம அதெல்லாம் தனியாக சாப்பிட மாட்டோம். ஓமம், சுக்கு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சூப்பில் சேர்த்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த நல்ல டைஜஷன் கிடைக்கும். அந்த தொண்டை எரிச்சல், அந்த த்ரோட்டு சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே சரியாயிடும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது நம்ம கம்மியாக சேர்த்துருக்கனால அவ்வளோவா காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எவ்வளோ தேவையோ. இப்போ நல்லா கொதிக்கணும். நான் தனியாலாம் காய் வேக வைக்கல, இதில் தான் வேக வைக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா கொதிக்க தான் அந்த உள்ளே இருக்க நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகும். இப்போ நம்ம அந்த சோள மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணியில், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அது வெறும் ஜஸ்ட் வந்து நம்ம அதை திக்னஸ் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு இந்த தண்ணி மாதிரி இருக்கிறதே பிடிக்கணும், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். லாஸ்ட்டாக தான் நம்ம இந்த பவுடர் சேர்க்கணும். இப்போ இந்த நீங்கள் இந்த ஓமம் இதெல்லாம் சேர்த்தனால உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் மாறும் அப்படின்னா மாறாது. ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கான சத்து எல்லாமே கிடச்சிரும். அவ்வளோதாங்க, சூப் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.